இட்ஸ் நாட் அன் ப்ரொமோஷனல் வீடியோ. ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ நல்ல ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஹலோ guys, வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வெஹிக்கிள் வந்து எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்போம். சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த டைமில் நம்ம வெஹிக்கிள் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீக்லி யூஸ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LM. ஸோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செயின் க்ளீன், செயின் லூப், அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளோட பாலிஷ் ஸ்பாஞ்சுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செயின் க்ளீன் பண்ணுறது, எப்படி லூப் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். செயினோட கண்டிஷன் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களா. க்ளோஸ்அப்பில் தெரியுதுங்களா? ஸோ இந்த இவ்வளோ அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது. இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, செயின் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக வந்து அதை செயின் க்ளீன் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ LMலேருந்து நம்ம செயின் க்ளீனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக வந்து பெரிய பாட்டிலும் இருக்குது, சின்னதாக இருக்குது. அதை நம்ம எண்ட் ஆஃப் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாசில் இருக்கும். ஸோ இந்த பைப் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வண்டி அப்படியே வீலை சுற்ற விட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே செயினில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிடும். இது ஆக்சுவலாக வந்து செயின் க்ளீன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நடுவில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 சைடு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது கரெக்டாகிடும். எல்லா இடத்துலையும் படுற மாரி அடிங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் அடிச்சுட்டு அதேமாரி அந்த சைடு ஆப்போசிட்லேயும் அடிக்கணும். இந்த செயின் க்ளீனை வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் செயினில். ஸோ ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணோன்னே ஸோ அதில் இருக்க டர்ட்லாம் வந்து அது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ப்ரஷ் இல்லை அப்படின்னா ஒரு வேஸ்ட்டு கிளாத் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இதுமாரி நீங்கள் கையில் க்ளீன் பண்ண சொல்ல வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட்டில் இருக்கக்கூடாது, வெஹிக்கிள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஒரு வேஸ்ட் கிளாத், இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் கிளாத்து. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து எக்காரத்தை கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ 2 கை இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கை வந்து வீலில் வச்சுக்கோங்க, ஒரு கை கிளாத் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இது வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ விரல் போய் உள்ளே மாட்டாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அழகாக நீங்கள் பொறுமையாக வச்சு இது நீங்கள் க்ளீன் பண்ணிங்கனாவே உங்கள் செயினில் இருக்க டர்ட் எல்லாமே வரும். எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வண்டி நாய்ஸ் வரும், கரக்குன்னு சவுண்டு வரும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸு, சரிங்களா, வீக்லி ஒன்ஸு நீங்கள் லூப் பண்ணாலும் ஓகே. இல்லை ஒரு 500 to 600 நீங்கள் ரைடில் போகிறீங்க அப்படின்னா 500 to 600 kilometers யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு வாட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து வண்டியை வந்து நம்ம சொல்கிறது கேட்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. LM சரிங்களா? ஸோ இவங்களோட இந்த செயின் க்ளீன் யூஸ் பண்ணி நம்ம செயின் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், பாருங்களா. ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ப்ராடக்டான செயின் லூப் இருக்குது. ஸோ இது வந்து செயின் க்ளீன், இது செயின் லூப். சரிங்களா? ஸோ மாற்றிக்காதீங்க. ஸோ இது ஃபஸ்ட் நம்ம போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த செயின் லூப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தான். எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அது மட்டும் அடிங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்கும். நார்மல் லூப் மாரி தண்ணியாக இருக்காது. ஏன்னா இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணாலே எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ வேறு லூப் அடிச்சிங்கன்னா உங்கள் வீல் ஃபுல்லாக நிறைய சதுரம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப திக்காக இருக்கும். நடுவில் லைட்டாக ஒரு அப்ளை பண்ணிவிட்டு சைடில் இது போகுது இல்லையா? ஸோ அதுக்கான மட்டும் லைட்டாக இங்கே அப்ளை பண்ணி விட்டு இந்த சைடு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுருங்க, 2 சைடு. ஸோ இந்த லூப் அப்ளை பண்ணி இது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கனால இது வந்து வெளியே இடத்துலையும் வந்து செதறாது. ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்க வெஹிக்கிள் எல்லாமே வீல் வந்து ரிம் பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அது எந்த விதத்தில் ஸ்பாயில் பண்ணாது. ஸோ அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். டஸ்ட்டு அதெல்லாம் அந்தளவுக்கு சேராது. நல்லாவே இருக்குது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது LMோட செயின் லூப் அண்ட் செயின் க்ளீன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எனக்கு ஒரு 400 to 500 kilometers என் வண்டிக்கு வந்து வருது.
ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ செயின் லூப் பொறுத்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் செயின் லூப் அடிக்காமல் இருக்க ரீசன் என்னென்னா, சில வெஹிக்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிம்மு வந்து கலர் ரிம்மு வருது. ஸோ அது செயின் லூப் அப்ளை பண்ண சொல்ல அதுலேருந்து செயின் லூப் எல்லாம் தெரிச்சு அந்த ரிம்மை வந்து உட்காந்து துடைக்கிற மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செயின் லூப்பே அடிக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த செயின் லூப் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப திக்கியாக இருக்குது. நீங்கள் கையில் வச்சு இப்படி பண்ணினா கூட அந்த ஸ்டிக்கினஸ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். வண்டி வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தாக வருது, ஓடுது, நல்ல வைப்ரேஷன் இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த செயின் லூப் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ். நான் வந்து V3 வச்சுருக்கேன். அரௌண்டு நான் வண்டி எடுத்து ஒரு 1.5 years ஆகுது. அப்போலேருந்தே வண்டி வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ எல்லா லாங் ரைட்லாம் போகும்போது வந்து செயின் லூப் எப்போவுமே பண்ணிட்டு போவேன். ஸோ இப்போ ரீசெண்டாக கணேஷ் ப்ரோ வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த LM Chain Lubeன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணார். ஸோ உண்மையாக அது சொல்லணுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அது எப்படின்னா, நான் வந்து அதர் பிராண்ட் லூப் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் நான் அதை வந்து செயினில் அடிச்சுட்டு நான் ரைடு போகும்போது எனக்கு வந்து வீல் எல்லாமே அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ நான் செப்பரேட்டாக வீலை வந்து வாஷ் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். பட் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒர்த்து, ஸோ குட் அண்டு இதுன்னு தான் சொல்லணும். பிகாஸ் அது வந்து செயினில் மட்டும்தான் அப்ளை ஆகுது, வேறு எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகலை. அது மாதிரி அடிச்சுட்டு எனக்கு அந்த இதுலேயே நான் ஃபீல் பண்ணேன். எப்படின்னா, நான் கீர் நல்லா ஸ்மூத்தாக உழுது. ஸோ நான் நல்லா ஸ்பீடாக போகும்போது எனக்கு பிக்கப்புமே நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. ஸோ நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். நானும் மேபி ஃபியூச்சரில் எதாவது ஃபுல்லாக யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். பேர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ். R15M எடுத்துருக்கேன். ஒரு 6 months கிட்ட ஆகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லூப் அடிச்சதும் கிடையாது, சர்வீஸில் கொடுத்ததோடு சரி. இப்போ கணேஷ் ப்ரோ கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி லூப் அடிக்கணும் ப்ரோ அப்படின்னு. LM லூப் ஸ்ப்ரே அதை அடிச்சு பாடுறான். ஆல்ரெடி நான் இது வரையும் லூப் அடித்ததே கிடையாது, இதை சர்வீஸ் விடுறதோ சரி. இப்போ இந்த லூப் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் இருக்குது, நம்மளே மேனுவலாக அடிக்கிற மாதிரியும். இப்போ ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிற லூப் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். நான் வீட்டுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வீலை துடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த லூப்பை அந்த ஸ்ப்ரெட்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த வீல் துடைக்கணும் அவசியமும் இல்லை. அதுவும் இல்லாமல் ஓட்டுறதுக்கும் செயின்லேருந்து எந்த சவுண்டும் வரல, ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் தான் நான் என் வண்டிக்கு ரெகுலராக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு பிராண்டு எனக்கு எதுவுமே பிடிக்கல, இது ரொம்பவும் நல்லா இருக்கிறதுனால நான் இதிலே இருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் கணேஷ் ப்ரோவோட சப்ஸ்கிரைபர். நான் வந்து R15 V4 ரெட் வச்சுருக்கேன். எடுத்து 1 month ஆக போகுது. கம்பெனி லூப் தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லூப் யூஸ் பண்ணுறேன். லூப் யூஸ் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இவர் என்ன சொன்னார்னா, இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஏன்னா திக்காக இருக்கிறதுனால இது எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த ரிம் வந்து கலராக இருக்கிற பைக்ஸ்க்கெல்லாம் வந்து இது ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் லூப் அடிச்சிங்கன்னா அது டயர்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் எங்கேயாவது லூப் அடித்து கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ இது வந்து க்ளூ மாதிரி திக்காக இருக்கிறதுனால எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. இனிமேல் லூப் யூஸ் பண்ணால் இது யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெஹிக்கிள் வாங்கி அரௌண்டு ஒரு 4 years ஆகுது. பட் ஆனால் வண்டி பார்க்குறதுக்கு எப்போயுமே வந்து பக்காவாக இருக்கும். ஸோ என்ன ஒரு புது பைக் மாதிரியே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டது உண்டு. ஸோ அதுக்கு என்ன டிப்ஸு அப்படின்னு சொன்னால், ஸோ நான் வந்து இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பாலிஷ் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஒரு சண்டே வீட்டில் இருக்கீங்க, ஏதோ ரைட் போகிறீங்க, காலையில் ரைட் போகிறீங்க அப்படின்னு சொல்ல சில பாலிஷ்லாம் போட்டு அது வெயிலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் ஓட்டுவாங்க. சில எல்லாம் கையிலே உட்காந்து தேய்ச்சி கையில் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். இப்போ ரொம்ப ஈஸி டு யூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது. இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே தொடச்சிங்கன்னா வெஹிக்கிள் வந்து நல்லா பாலிஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம லைஃப்ன்றது நல்லாவே நிற்கிது. ஸோ வீக்லி இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு வாரம் விட்டிங்க அப்படின்னா லைட்டாக டஸ்ட் மட்டும் தான் சேருது. திருப்பி அந்த டஸ்ட்டு மட்டும் நீங்கள் லைட்டாக தொடச்சிட்டிங்கனாவே வண்டி வந்து அதோட அந்த கிளாஸி லுக் இருக்கு இல்லையா, ஸோ அது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்பாஞ்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, உங்கள் வண்டி எல்லா ஸ்பாருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ டயருக்கு யூஸ் பண்ணலாம், டேங்குக்கு யூஸ் பண்ணலாம், இன்ஜின் கேஸ் இப்போ எந்தெல்லாம் வந்து பிளாக் அவுட் இன்ஜின் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டி பர்பஸ் தான் இந்த ஸ்பாஞ்ச் பொறுத்தவரையே. ஸோ நான் என் வண்டி இப்போ பிஃபோர் எப்படி இருக்குது, இது போட்டு துடைக்க சொல்ல எப்படி இருக்குது ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணலாம் உங்கள் வெஹிக்கிளுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஜஸ்ட்டு இது கவர் லைட்டாக பிச்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணிட்டு திருப்பி இதே கவரில் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல இது இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் ஸ்பாஞ்ச் இருக்கும். ஸோ இதிலே வந்து பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நார்மலாக இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு ஒன்றுமே பண்ணல, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த லுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் ஜஸ்ட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், கிளாஸி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அப்படி இந்த இடத்துல பாருங்கள்.
ஸோ இது ஆக்சுவலாக பைக்குக்கு மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் காருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கு இல்லையா? ஜஸ்ட் இந்த பாலிஷ் வச்சு அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். இதுதான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டு. ஸோ முன்னந்ததுக்கும் இதுக்கும் பாருங்கள் செம்ம நல்லா கிளாஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் மேட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப அது நல்லா கிளாஸியாக எடுத்து கொடுக்கும். ஈஸி டு யூஸ் தான், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இது மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ராயல் என்ஃபீல்டு இந்த பிளாக் அவுட் இன்ஜின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ இங்கே இன்ஜின் பார்த்தீங்கன்னா புதுசு மாரி ஆகிடும். ஸோ இதேமாரி தான் நான் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டெய்லி துடைப்பேன் வண்டியை. இதுதான் என்னோடய சின்ன மெயின்டெனன்ஸ் தான். இப்போ முன்னந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கிளாஸியாக தெரியுது பாருங்கள். ஸோ என்னோடய ஃபேஸே அந்த அளவுக்கு தெரியுது. ஸோ அந்தளவுக்கு கிளாஸியாக இருக்கும். ஸோ எல்எம்மோட ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அப்படின்னால நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இட்ஸ் நாட் அண்ட் ப்ரொமோஷனல் வீடியோ. ஸோ இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஸோ ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களோட செயின் க்ளீன், செயின் லூப், அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பாஞ்ச், பாலிஷ் ஸ்பாஞ்சில் இருந்தது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சின்ன பேக்கெட் வந்து அவைலபிள் இருக்குது. பைக் செயின் கேர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 370 rupees. ஸோ பேர் ஆஃப் ஒரு செயின் லூப், ஒரு செயின் க்ளீனோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செயின் லூபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் க்ளீன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு சின்ன பேக்கில் வருது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிடிக்க சொல்ல இதோட 500 ml அவங்களது சேஷே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இதுதான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக செயின் க்ளீனர், செயின் லூப் தெரியுங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து ஸ்பாஞ்ச் சொல்லுவீங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பைக் கேர் அந்த ஸ்பாஞ்ச். ஸோ இது 25 rupeesன்றது ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ செம்ம ஒர்த்து கைஸ். ஸோ 25 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் இருந்தது. இன்ஸ்டன்ட் ஷைன் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம பைக்கிலுக்கு, காருக்கு, எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா லோக்கலில் இருக்க பைக் ஆக்சசரி ஷாப், அப்புறம் பைக் ஸ்பேர் பார்ட் ஷாப்லாம் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பைக் ரிவ்யூஸ், பைக் ஆக்சரிஸ், பைக் மாடிஃபிகேஷன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக நம்ம சென்னையிலேருந்து லே லடாக்லாம் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ அதோட வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்குன்னு செப்பரேட் பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேலிஸ்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.